மகா கிருபையும் இரக்கமும் காருண்யமும் தயவும் அன்பும் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய மகத்துவமான மகிமையான வேத வசனங்களில் இருக்கிற மகிமையான காரியங்களையும் மகத்துவமான காரியங்களையும் நாங்கள் பார்க்கும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் பிரகாசமாக திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் வல்லமையும் மகிமையும் நிறைந்த நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகிறோம். அந்த கிருபையும் மகிமையும் வல்லமையும் உங்களை மூடுவதாக. அல்லேலூயா. கடந்த நாளிலே நாம் 2 பேதுருவினுடைய புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அடிப்படையாய் கொண்டு கர்த்தரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று பார்த்தோம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றுக்கும் அடிப்படை கர்த்தரை அறிகிற அறிவு. யெகோவே அல்ல நம்முடைய தெய்வத்தை அறியினதாய பரிஞானம். யெகோவை குறிச்சுள்ள பரிஞானத்தில் நம்ம வளரும்போல் நம்முடைய ജീവിതത്തിൽ கிருபையும் சமாதானமும் വർദ്ധിച്ചു വരും എന്നാണ് അതിൻ്റെ നിബന്ധന, കണ്ടീഷൻ. ഹല്ലേലൂയ. When you increase in the knowledge of the Lord, the grace as well as the peace of God will increase in your life. நம்ம வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. அதற்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கர்த்தரை அதாவது உலக அறிவில் வளரணும்னா உலக பிரகாரமான புஸ்தகங்களை நிறைய என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்கிற பிள்ளைகள் படிப்பு அறிவில் வளரணும், மேக்ஸ் சம்மந்தமாக வளரணும், சயின்ஸு சம்மந்தமாக வரணும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக வரணும், இல்லைன்னா அப்படி விஞ்ஞான சம்மந்தமாக வரணும் அப்படின்னு சொன்னால் அதது ரிலேட்டடு அதது சம்மந்தமான புக்குகளை பிடிக்கணும். எக்கனாமிக்ஸு, காமர்ஸ்னு அதுபோல் கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளரணும்னு சொன்னால் அவரை எழுதி இருக்கிற புஸ்தகத்தை அதிகமாக வாசிக்கணும். அல்லேலூயா. இதை வாசித்தாலே நமக்கு என்ன பெருக ஆரம்பிக்குமா? கிருபை பெருகுமா? சமாதானம் பெருகுமா? அது மாத்திரமில்ல, நீ ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லுவேன், நம்ம சங்கீதம் 1:2-3 வசனம் சொல்லுகிறபடி இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்ன செய்வானா? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராதிருக்கிற அந்த பச்சையான மரமாய் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எஸ் பிரைஸ் தி லார்ட், வாட் எவர் ஹி டஸ் இட் வில் ப்ராஸ்பர். அது செழிக்கும் என்ன அதனுடைய அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ அதில் நீங்கள் அதிகமாய் வேதத்தை வாசியுங்கள். இந்த கடைசி நாட்களில் நான் தான் சொல்லுவேன், நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம படித்த வசனம் நம்ம கூட இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம படித்த வசனம் நம்ம கூட இருக்கும். நம்முடைய ஹஸ்பண்டோ, நம்முடைய ஒய்ஃபோ, நம்முடைய மக்களோ, நம்முடைய பிரதர்ஸோ, நம்முடைய சிஸ்டர்ஸோ, நம்முடைய மருமக்களோ, நம்முடைய பேர பிள்ளைகளோ யாரோ நம்ம கூடலாம் இருக்க மாட்டாங்க. நம்ம கூட எப்போ நம்ம விட்டு மாறாதது அவர் எழுதி தந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அது தனிமேலே உன்னை பாதுகாக்கும், பராமரிக்கும், ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும், வழி நடத்தும். அவருடைய கர்த்தருடைய தீபம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு கர்த்தருடைய வசனம் வெளிச்சமுமாக இருக்கிறது. அவர் வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும். அப்ப எப்பவும் உங்களை விட்டு கூட பிரியாது இருக்கிறது அவருடைய வசனம் தான். அதை உள்ள மனசுல வச்சுக்கிங்க. வேற மனசுல நீங்க யாரை வச்சாலும் அவங்களாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க. வார்த்தை மட்டும் நம்மளோடு கூட எப்பவும் இருக்கும். சரியா? சரி. அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிருபையை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் சமாதானம் பெருகுமா. என்னது? சமாதானம் பெருகும். நம்முடைய வாழ்க்கையில முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு லைஃப் தான் சமாதானம் உள்ள வாழ்க்கை. என்னது? பீஸ்ஃபுல் லைஃப். ஒன்று சுகம், இன்னொன்று சமாதானம். அதனால தான் நாங்கள் சங்கீதம் 122:7 நம்ம வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளே சுகமும் உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் தங்கி இருப்பதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்ப நம்ம வீட்டுக்கு
நம்ம 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 நமக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது 2 ரொம்ப முக்கியம். பணம் இருக்குதோ இல்லையோ, முதல்ல சுகம் இருக்கணும், சரிதானே? ஆரோக்கியம் இருக்கணும், சரீர பலன் இருக்கணும். வீட்டில் வியாதி இல்லாமல் இருந்தாலே ஒரு பெரிய கோடீஸ்வர வாழ்க்கைங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் குடும்பத்தில் என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அதான் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் தங்குவதாக. நம்முடைய குடும்பத்தில் அது நமக்குள்ளே இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும், வேலை செய்கிற ஸ்தலத்தில் இருக்கணும். அதனால தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிற காரியம் என்னென்னா, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல இழக்கிறது சமாதானத்தை தான் இழக்கிறோம். நமக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ஒரு மாதிரி நிந்தைகள் அவமானங்கள்லாம் வருது அப்படின்னா, முதல்ல நம்மகிட்ட இருந்து நஷ்டப்படுறது என்ன தெரியுமா? சமாதானம் போயிடுது. இந்த சமாதானம் போயிடுச்சுன்னா பாக்கி அனைத்து சாத்தானுடைய சுபாவங்களும் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்ப சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். சமாதானத்திற்கு எதிர்ப்பாரு என்னது? ஆப்போசிட் என்னது? குழப்பம். சமாதானம் என்ன? அமைதியா இருப்பது. சமாதானம் என்னது? அமைதியா நம்பிக்கையோடு இருப்பது. அதுக்கு ஆப்போசிட் என்னது? குழப்பம், கலக்கம், அவநம்பிக்கை. இதில் நம்ம கடந்து புலம்பிக்கிட்டு இருப்போம். வாழ்க்கையில் நம்ம அதில் அதிகமாக கடந்து போகிறத நானும் அனுபவிக்கிறேன். சோத்ரா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதனால தான் இந்த சமாதானத்திற்கு ஒரு நான் சின்ன வயசில் கேட்ட ஒரு சின்ன கதையை நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய மலைப்பகுதியில் சமாதானம்னா என்னென்ன ஒன்று, எப்படி சமாதானத்திற்கு அர்த்தம் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பீஸ்? ஒரு பெரிய காடுகளுக்குள்ள மலைப்பகுதியில், உயரமான மலையில் 2 பாறைகளினுடைய பிளர்ப்பில் ஒரு பறவை, ஒரு நம்மளை பாடுகிற ஒரு பறவை கூடு கட்டி இருந்தது. கூடு கட்டி இருந்து அதில் குஞ்சும் பொரித்து அவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். திடீரென்று ஒரு நாள் ஒரு பெரிய காற்றடிக்கிறது. காற்றடிக்கிறது. பாறைகள், கல்லுகள் எல்லாம் உருளுகிறது, மரங்கள் எல்லாம் முறிந்து விழுகிறது. பெரிய புயல் காற்றும் சூறாவளி காற்றும் அடிக்கிறது. மழை என்று சோர் என்று மழை பெய்கிறது. ஆனால் அந்த எல்லா இடத்திலும், அநேக இடங்களிலே, காடுகளில் அங்கே இங்கே கூடு கட்டின பறவைகள், மரங்களிலே கூடு கட்டின பறவைகள் எல்லாம் அங்கும் இங்கும் கத்தி, அந்த பறவைகள் கத்தி கொண்டு பறக்கிறதை, அந்த குஞ்சுகளெல்லாம் கீழே விழுந்து சாகிறதை இந்த பறவைகள் பார்க்கிறது. ஆனால் இந்த பறவைகளோ எப்பொழுதும் போல அந்த கண்மலையின் பிளர்ப்புக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கிறபடினாலே அமைதியாக எப்பொழுதும் போல அது பாடிக்கொண்டே இருக்கிறது. ஏன்? அந்த கண்மலையின் பிளவுண்ட அந்த 2 பெரிய பாறைகளுக்கு நடுவில் அது கூடை கட்டி இருக்கிறபடினால அதை ஒன்றும் சேதப்படுத்தவில்லை. அந்த பாதுகாப்புக்குள்ள அது இருக்கிறபடினாலே அது அமைதியாக எப்பொழுதும் போல பாடிக்கொண்டு இருந்ததாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த சமாதானத்துக்கு. உலகத்தில் என்ன வேணாலும் நம்மளை சுற்றிலும் நடக்கலாம், குழப்பங்கள் நடக்கலாம், பூமி எதிர்ச்சி நடக்கலாம், அழிவுகள் நடக்கலாம், யுத்தங்கள் நடக்கலாம், சத்துருக்களினுடைய போராட்டங்கள் பெருகலாம். ஆனால் நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவிற்குள், பாறையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்முடைய குடும்பமும் வீடும் ஆமேன் அமைந்து கொள்ளுமானால் நாம் கர்த்தரை நம்பி நிம்மதியாய் பாடி துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோல இன்னொரு கதையும் ஒரு ஊழியக்காரன் சொன்ன ஞாபகம் உண்டு. ஒரு பெரிய கப்பல் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு புறப்பட்டு போய் கொண்டு இருக்கிறது. அந்த கப்பலிலே, அந்த பிரயாணத்திலே பார்த்து அந்த கப்பல் கேப்டனுடைய மாலுமியினுடைய குடும்பமும் போகிறது. அந்த நாளில் போய்கொண்டு இருக்கிற கப்பல் யாத்திரையில் போய்கொண்டு இருக்கிறார்கள். திடீரென்று பாதி சமுத்திரத்திற்குள்ளே போகும்பொழுது கடல் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டது. கப்பல் பயங்கரமாக ஆடுகிறது. அழிந்து போவோம் என்கிற அளவுக்கு கப்பல் ஆட ஆரம்பிக்கிறது. கேப்டன் அறிவிப்பும் கொடுத்துட்டாரு, மிக ஆபத்தான நிலை, அதோட காற்றும் மழையும் பெய்து கொண்டு இருக்கிறது. இனியும் பல 100 கிலோமீட்டர்கள் கடந்து போய் அக்கறையை சேர வேண்டும் அந்த கப்பல்.
எல்லாரும் இந்த அவர்கள் அவரவருடைய தெய்வங்களை பார்த்து கூப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அநேகர் குடும்பத்தை நினைத்து அலற ஆரம்பித்து விட்டார்கள். அந்த நாட்கள்லாம் செல்ஃபோன் கிடையாது, இல்லை, உடனே மெசேஜும் போட முடியாது, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வைக்க முடியாது. பிரைஸ் த லார்ட். ஆனால் அந்த கப்பலுக்குள்ளே ஒரு 2 குழந்தைகள் மாத்திரம், 2 சின்ன பிள்ளைகள் மாத்திரம் அங்கே இங்கேயுமா சந்தோஷமாய் ஓடி சிரித்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு கலக்கமும் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பயமும் இல்லை, அந்த பிள்ளைகள் அலறவும் இல்லை. அதாவது கப்பல் ஆடுதான். அந்த பிள்ளைகள் அங்கேயும் இங்கேயும் அந்த கேப்டனுடைய அறைக்கு ஓட, அந்த ரூமுக்கு போக, வெளியும் ஒளியும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்பொழுது ஒரு பெரியவர் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டார். நாம் அழிய போகிறோம் தெரியுமா? நீங்கள் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, நம்முடைய கப்பல் ஆடுகிறது தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளையில் பையன் சொன்னானா, இல்லை இல்லை, இந்த கப்பலை ஓட்டுகிறது என்னுடைய ஃபாதர், என்னுடைய அப்பா, என்னுடைய டாடி இந்த கப்பலை ஓட்டுறாரு. என்னுடைய டாடி, என்னுடைய அப்பா இந்த கப்பலை ஓட்டுறதுனால, அவங்க பிள்ளைகளாகி நாங்கள் கப்பலில் இருக்கிறதுனால எப்படியாவது எங்கள் அப்பா எங்களை கரையில் கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அந்த அப்பாவின் மேல் நம்பிக்கையில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. இந்த பயமும் கலக்கமும் இல்லாத ஜீவியத்திற்கு தான் பேர் என்ன சொல்லுங்க? சமாதானம். அல்லேலூயா. இப்போ ஓரளவு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் புயல் அடிக்கும். ஆமாம், பிரைஸ் த லார்ட். ஆழம் நீரை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆழம் நீரை கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது. ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். ஏலேலோ 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 ஏலேலோ. விசுவாச கப்பலொன்று செல்கின்றது. புயல் வந்த போதும், தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி. ஆக எந்த சூழ்நிலையில் நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். நம்முடைய ஜீவியம் யாருக்குள்ள இருக்கு? கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. நம்முடைய கப்பலை ஓட்டுகிற மாலுமி, கேப்டன் யாரு? காற்றையும் கடலை நியந்திரிப்பான் கழிவுள்ளவனாய நம்முடைய கர்த்தாவாம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதையும் மீறி நிறைய நேரங்களில் நமக்கு திரும்ப திரும்ப பிரச்சனைகள் கலக்கம் வரும் பொழுதெல்லாம் இனி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, காத்துக்கொள்ள என்ன செய்யணுங்கிறத சில காரியங்களை சொல்லுகிறேன். ஆகையினால இந்த சமாதானம் இல்லாத வாழ்க்கை என்பது ஒரு ஜீவியமே இல்லை. நிறைய பேர் தற்கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன? சமாதானம் இல்லை. ஃபேமிலி லைஃப்பில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சமாதானம் இல்லை, வாழ முடியல, சண்டை, ஒரே கலக்கம், குழப்பம், பிரச்சனை, சந்தேக சண்டை, தரித்திரியம், கடன் தொல்லை, கந்து வெட்டிக்காரனுடைய பிரச்சனை, சமாதானமாக வாழ முடியல, கலக்கமும் பயமும் வந்துடுது. நாளைய தினத்தை குறித்து குடும்பமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் இதை செய்கிறதுக்கு காரணம் அதுதான் வாழ்க்கையில். ஆனால் நம்முடைய கப்பலோட்டி யாருங்க? நம்முடைய கேப்டன் யாருங்க? நம்முடைய குடும்பத்தினுடைய மாலுமி யாருங்க? அல்லேலூயா, சோத்ரா. ஆக இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறது, இன்னும் எப்பொழுது நம்மளது சமாதானத்தை காத்து கொள்ள முடியும், என்னவெல்லாம் செய்யணும். நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள்லாம் வரும். இந்த சமாதானத்தை கெடுக்கிறதா பிசாசுனுடைய வேலையை. பயத்தையும் கலக்கத்தையும் கொடுத்தா நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். சமாதானத்தை இழந்த உடனே நமக்கு ஆண்டவருக்கு மேலே கோபமும் அவிசுவாசமும் கோபமும் சண்டையும் வரத்தான் செய்யுது இல்லை? அப்போ அதற்கு நடுவில் நாம் எப்படி இதை உறுதியாய் பின்பற்றுவது?
நல்லா கவனிக்கணும். அப்போ இதில் சமாதானம் வந்து ரெண்டு விதத்தில் இந்த உலகத்தில் இருக்குது. ஒன்று உலகம் கொடுக்கிற சமாதானம், இன்னொன்று நம்முடைய தேவன் கொடுக்கிற சமாதானம். படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோகனന്റെ പുസ്തകം 14ആം അധ്യായത്തിൻ്റെ 27ആം വചനം. യേശു തന്നെ പറയുകയാണ് ഇങ്ങനെ. യേശു தான் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. படிக்கலாம். സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു, എന്റെ സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തരുന്നു. ലോകം തരുന്നത് പോലെ അല്ല ഞാൻ നിങ്ങൾക്ക് തരുന്നത്. നിങ്ങളുടെ ഹൃദയം കലങ്ങരുത്, പ്രമിക്കുകയുമരുത്. நல்ல கவனிங்க. அப்ப லோகமும் ஒரு சமாதானம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறைய மரணங்கள் நடந்ததில்ல. குவைத்தில் உள்ளவங்க, நம்முடைய சகோதரன்மார் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு 35 வயசு 29 வயசு 1-2 தான் 50 வயசுக்கு மேலே தங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு போய் வேலை செய்ய போன இடத்துல எதிர்பாராத மரணம் வந்தது. அந்த குடும்பங்கள் பயந்து கலங்கி அழுகிறது. இந்த 3 நாளாக 72 ஹவர்ஸாக கேரளா சேனல்ஸில் ஃபுல்லாக அதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் போய் சமாதானம் சொல்ல போகிறாங்க. ஆசுசிப்பிக்கான கடந்து போகின்ற ஒரு ஒத்திரி பேர் உண்டு இல்லை. மந்திரிகள் போகிறாங்க, தலைவர்கள் போகிறாங்க, நிறைய பேர் காசு நம்ம காம்பன்சேஷன் நஷ்ட ஈடு தர்றேன்னு சொல்லி பணம் வாக்கு பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் உலகம் இவ்வளோ தான் சமாதானப்படுத்த முடியும். உலகம் என்ன செய்ய முடியும்? பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் சொல்லிட்டு 3ஆவது நாள் அந்த துக்கம் முடிஞ்சு சோத்திர கூட்டம் வச்சோன்னா அவன் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. அவ்வளோதான். அடுத்த மரணத்துக்கு தான் வருவான். ഞാനുണ്ട് മോളെ, ഒന്നും ഭയപ്പെടേണ്ടാണ്ട് പോകുന്ന അമ്മാവൻ അടുത്ത മരണത്തിനായിരിക്കും തിരിച്ചു വരുന്നത്. ஆக நம்முடைய வாழ்க்கையில் உலகம் சில சமாதானம் தரும். சர்க்கார் சொல்லும், நாங்கள் கூட உண்டு. ஒரு மாதம் கழிச்ச பிறகு பாருங்க, அந்த சொன்ன நஷ்ட ஈடு கூட கொடுக்க மாட்டாங்க. காசு இல்லைன்னுக்கிட்டு இருப்பான். ஆகே இந்த உலகமும் நம்ம வீட்டிலேயே நம்ம பார்ப்போம். நம்ம வீட்டிலே கூட சமாதானம் செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஏதாவது துக்கம் நடந்தது, போராட்டம் நடந்ததுன்னா அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆளைப்பான், காண மாட்டான். இது உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, இவங்க சொல்லுவாங்க பயப்படாத கலங்காதன்னு சொல்லுவான், சொல்லி முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் அவன் குடும்பங்களுக்கு வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் இயேசு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்னாரு. ஏன்? நான் என்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன கர்த்தர், கூட இருக்கிறேன் சொன்னவர் கொடுக்கிற சமாதானம். இதை ஒருவனும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மளா சில நேரங்களில் இந்த சமாதானம் நஷ்டப்படுகிற சிலங்கள், புலம்புகிற வேதனைகள், கலக்கங்கள் வரத்தான் செய்யும். ஆகினால அப்ப நமக்கு சமாதானம் தருகிறவர் கர்த்தர். அவருக்கு பேர் என்னது? சமாதான பிரபு. அவருக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஆமாம், ஏசாயா 9:6 எழுதியிருக்கு. அவர் பேரு சமாதான பிரபு. சங்கீதம் 29:11 படிச்சு பாருங்க. சங்கீதம் 29:11 நமக்கு சமாதானம் அவர் தான், சமாதானத்தின் உறைவிடம். 29ஆம் சங்கீர்த்தன, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். യഹോവ തന്റെ ജനത്തിന് ശക്തി നൽകും. യഹോവ തന്റെ ജനത്തെ സമാധാനം നൽകി സമാധാനം നൽകുന്നത് മാത്രമല്ല, സമാധാനം നൽകി അനുഗ്രഹിക്കും. யாரை? அவന്റെ ஜனத்தை. அவர் ஜனத்திற்கு. நாமெல்லாம் யார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாம். யாரு? அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய ரத்தத்தில் பிறந்த, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் பிறந்த நாம் எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? அவருடைய ஜனங்கள். அவர்களுக்கு பலனை கொடுக்கிறாராம். அப்புறம் சமாதானத்தையும் கொடுத்து என்ன செய்கிறாராம்? ആശീർവദിക്കാറാ. സമാധാനവും നൽകുന്നു, അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യുന്നു. പ്രൈസ് ദ ലാർഡ്. அப்போ நமக்கு சமாதானம் யாருக்கிட்ட தான் இருக்கு? சமாதான பிரபு. ஏன்னா அவர் பூமிக்கு வரும்பொழுதே எதோட தான் இறங்கி வந்தாரா? நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவருடைய பிறப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆமாம், அவர் பூமிக்கு இறங்கி வந்தபோது தூதர்கள் எல்லாம் ஒன்றா கூடி ஒரு பாட்டு பாடினாங்கல்ல.
ஆகாசத்தில் ஒன்றா கூடி, ஆகாயத்தில் ஒன்றா கூடி தூதர்கள்லாம் பாட்டு பாடினா. லூக்கா 2:14. அதெல்லாம் படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டு போகிறேன். படிக்கிற வசனத்தை அப்புறம் சொல்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்கு? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும். அல்லேலூயா. அப்ப பூமியிலே சமாதானத்தை கொடுக்கிறதற்கு இயேசு இறங்கி வந்தார். அது மாத்திரமல்ல, அவர் பூமியை விட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20 21 26 நம்ம படிச்சு பார்த்தா தெரியும். யோகனான் 20 21 26 அதை இப்ப படிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கங்க. இயேசு அவர்களை நோக்கி என்ன செஞ்சான்? சீசர்கள்லாம் பயந்து கலங்கி ரூமில் உட்கார்ந்து அடைச்சு உட்கார்ந்து யூதர்களுக்கு பயந்து இருந்த பொழுது இயேசு அவர்களுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள வந்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உண்டாவதாக? 26 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்பவும் ஒரு 7 நாள் கழிச்சு வர்றாரு. ஸ்தோத்திரம். இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு, அவருக்கு தெரியும் பிள்ளைங்க சமாதானத்தை இழந்திருக்காங்கன்னு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களில் சமாதானத்தை இழந்து, பிரச்சனையில், கலக்கத்தில், போராட்டத்தில், கடன் பாரத்தில், வியாதியில், ஏதோ ஒரு சில காரியங்களில் பிள்ளைகளை குறித்த பாரம், இல்லைன்னா ரட்சிக்கப்படாதவர்களை குறித்த பாரம், இல்லைன்னா நமக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை குறித்த ஒரு பயம், கலக்கம், இதனால் நீங்கள் ஏதோ ஒரு சூழல் வியாதிகளை குறித்து பாரம், பயத்தில் இருக்கலாம். மக்களே, ஒன்று நினச்சிக்கங்க, பூட்டின வீட்டுக்குள்ளும் அடைச்ச வீட்டுக்குள்ளும் இயேசு இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னா கூட உங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. உலகம் கொடுக்குற சமாதானம்லாம் கிடையாது. அம்மாவை பார்த்து மகள் சொல்லலாம், மகளை பார்த்து அம்மாவை சொல்லலாம், அப்பாவை பார்த்து மகன் சொல்லலாம், மகனை பார்த்து அப்பா சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் ஒன்றும், அது பவர் கிடையாது, அந்த வார்த்தைக்கெல்லாம் சக்தி கிடையாது. ஆனால் சமாதான பிரபு, சமாதானத்தின் உறைவிடமாம் கர்த்தாவு வரையான சமாதானம் உண்டாகட்டே. அல்லேலூயா. அவர் சொன்னால் நிச்சயமாக நமக்கு சமாதானம் இருக்கும். ஆமென். ஆகையினால அது மாத்திரமல்ல, இந்த சமாதானத்திற்கு எவ்வளவு வேல்யூ இந்த பைபிள் கொடுக்குது தெரியுமா? கிருபையாவது சில நிருபத்தில் ஆரம்பத்திலையும் கடையில் இருக்காது, கடைசியில் இருக்கலாம், கடைசியில் இருக்கும், ஆரம்பத்தில் இருக்காது. ஆனால் நீங்கள் நிருபங்களில் ஃபுல்லாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அந்த பக்கம் இருக்கிற ரோமரில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு புஸ்தகத்தின் ஆரம்பத்திலையும் கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களுக்கு பெருகுவதாக, உங்களோடு கூட இருப்பதாகன்னு இருக்கும். நான் 1-2 வசனத்தை மட்டும் சொல்கிறேன். ரோமர் 1:3, 1 கொரிந்தியரில் 1:3, 2 கொரிந்தியர் 1:2, பிலிப்பியர் 1:3, எபேசியர் 1:2, இப்படி நிறைய, எபேசியர் 1:2, பிலிப்பியரில் 1:2, கொலோசியர்லையும் 1:2, இப்படி 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலோமோன், 1 பேதுரு, யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். எல்லா புஸ்தகத்தை நமக்கு டைம் இருந்தால் நிறைய படிச்சுட்டு போகலாங்க. இதில் எல்லா வசனத்திலையும் நீங்கள் படித்து பாருங்கள். போய் முதல் அதிகாரத்தில் எல்லாத்துலேயும் படித்து பாருங்கள். கர்த்தர் சமாதானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அருமையான பிள்ளைகளே, அவர் நமக்கு சமாதானம். அதுபோல் பழைய ஏற்பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சமாதான பலின்னு ஒரு பலியே உண்டு. சமாதான யாகம், பீஸ் ஆஃபரிங். என்ன சொல்லுங்க? பீஸ் ஆஃபரிங். படிச்சிருக்கீங்களா? சமாதான பலி. நம்ம சர்வாங்க தகன யாகம், தர்வாங்க தகன பலியை தான் நிறைய படிச்சிருப்போம். ஆனால் சமாதான பலின்னு ஒரு 100கணக்கான வசனங்களில் எழுதியிருக்கு. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த நாட்களிலே பலி செலுத்தப்பட்டது. ஆனால் இயேசுவோ தன்னையே யாகமாய் பலியாய் செலுத்தி நம்முடைய சமாதானத்தை நமக்கு நிரந்தரமாய் தந்து விட்டபடினால் அவரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? அல்லேலூயா. ஆம், தேவனுடைய பிள்ளையே, சமாதானத்திற்காகவே ஒரு பலியே இருந்தது. 5 பிரதான பலிகளில் சமாதான பலி இருந்தது. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கூட ஆமென், அவர் சமாதானத்தை தம்முடைய ஜனங்களுக்கு மேல் கட்டளையிடுகிறவராக இருந்தார். அல்லேலூயா.
ஆமே. இப்படி அப்போ சமாதானம் ரொம்ப தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்கன்னு சொன்னாலும் நமக்கு கலக்கமும் பயக்கமும் வரும். சரி, இதுக்கு நடுவில் இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதை காத்து கொள்ளணும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை எழுதி கொடுத்தவர் சத்தியம் உள்ளவர், ஜீவிக்கிறவர், மாறாதவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சமாதான பிரபு. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால இப்போ இந்த சமாதானத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். பூமி வசனம் நிறைய இருக்கு சமாதானத்தை பற்றி. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள போகிறோம். வேதவசனம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு பூமியில் என்ன இல்லையா? சமாதானம் இல்லை. சரி, அப்போ கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிறார். அப்போ நம்ம எல்லாம் அவருடைய ஜனம். நம்மள யாருங்க? அவருடைய ஜனம். முதல்ல என்ன செய்யணும்? இந்த சமாதானத்தை நம்ம காத்து கொள்ளுகிறதுக்கு ஒரு 7 பாயிண்ட் உண்டு. 7 வசனங்களை நம்ம வாசித்து நம்ம கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. குழப்பம் இருக்கும். அந்த பறவையை நினச்சிக்க, அந்த பட்சியை நினச்சிக்கங்க. கண்மலையின் பிளர்ப்பிலே, கண்மலின் வெடிப்பிலே கூடு கட்டின பட்சியை, பறவையை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் ஆமீன் கப்பலை ஓட்டி கொண்டு அக்கறை கொண்டு போய் சேர்த்த ஒரு அப்பாவையும் அந்த பிள்ளைகளையும் நினைத்து கொள்ளுங்கள். அவர்தான் நம்முடைய அப்பாவாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கப்பலுக்கு வெளியே பயங்கர குழப்பம், கொந்தளிக்கும் ஆழி ஓலங்கள், கப்பல் இறையுது, காற்று இறையுது, மழை அடிக்கி, பனிக்கட்டி மழை பெய்யுது, என்னெல்லாமோ செய்து முங்குற மாதிரி இருக்குது. ஆனால் கூட இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் அதில் இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறவராயிருக்கிறார். அதனால நம்ம இந்த மலையாளத்திலாம் ஒரு பாட்டு பாடுங்க. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் சஞ்சாரி, ஓலங்கள் கண்டு நீ பயப்படேண்டா. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் களி உள்ளோன் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் களி உள்ளோன் படகிலுண்டு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம படிக்கலாமா? தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அந்த சமாதானத்தை அனுபவிக்கணும். நம்ம முதல்ல என்ன செய்யணுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அத்தியாயத்தின் 3ஆம் வசனம். ஐசையா பிரவாചകന്റെ புஸ்தகம் 26:26 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். സ്ഥിരമാനസൻ നിന്നിൽ ആശ്രയം വച്ചിരിക്ക കൊണ്ട് നീ അവനെ പൂർണ്ണ സമാധാനത്തിൽ കാക്കുന്നു. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சமாதானத்தை காத்து கொள்றதுக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்மை அழைத்த தேவனை, வாக்கு பண்ணின தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளணும். நம்முடைய மனசு ஸ்திரமானசன், நின்னில் ஆசிரியம் வச்சிருக்கணும் கொண்டு நல்லா கவனிக்கணும். அவரை எப்படி பற்றி பிடிக்கணுமா? உறுதியா. என்ன வந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அக்கறை கொண்டு போய் சேர்ப்பார். அவருக்குள் நான் மறைந்து, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய ஆமென். அவர் தாமதித்தாலும் சரியான நேரத்தில் இறங்கி வந்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்மளால சில நேரத்தில் தாங்க முடியல. அவர் அவ்வளவு பொறுமையா இருக்கிறார். நம்ம எதிர்பார்க்கிறோம், ஆண்டவர் இப்போ வந்து யுத்தம் பண்ணணும், இன்னைக்கு யுத்தம் பண்ணிடணும், இன்னைக்கு இதை கொடுத்துடணும், இன்னைக்கு சத்துருவை நிர்மூலமாக்கிடணும், எல்லாம் நம்ம இன்றைக்கே நம்மளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ரொம்ப கர்த்தர் நம்மளை பொறுமையை ரொம்ப சோதிக்கிறார். அந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம ஒன்று செய்யணும். புலப்பத்திற்கு நடுவில்னு சொல்கிறேன், நான் அதெல்லாம் புலம்புன்னு சொல்லுவேன். கர்த்தாவே என்னுடைய புலப்பத்தை மன்னிங்க, நான் உண்மை நம்புகிறேன். ஆனால் இந்த பிரச்சனைகளை காணும்போது உங்கள்கிட்ட நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், கலங்குகிறேன். கர்த்தாவே, நான் என்னுடைய இந்த விசுவாச குறைவையோ குழப்பத்தையோ
பாவமாய் எண்ணாது இருப்பீராக, எனக்கு நீர் யுத்தம் பண்ணுவீராக. நான் உம்மை நம்புகிறேன், 100க்கு 100 உம்முடைய வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். நான் யார்கிட்ட சண்டை போட முடியும்? யோபு மாதிரி அவர்கிட்ட தான் போய் சண்டை போட வேண்டி இருக்கு. உங்கள்கிட்ட யார்கிட்டையும் ஒன்றும் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது யுத்தத்தை. அந்த யுத்தத்தை இங்கே உங்கள்கிட்ட போடுகிறது அல்ல. அது மாதிரி நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். எந்த சூழ்நிலை குடும்பத்தில் குழப்பம் இருக்குது, கலங்க இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, அவமானம் இருக்குது, கடன் பாரம் இருக்குது, வேதனை இருக்குது, சத்துருக்குள்ளே போராட்டம் இருக்குது, எல்லாவற்றின் நடுவில் நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா பிடிச்சுக்கங்க. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க, அவரையே நம்புங்க. ஸ்திரமானசன் நின்னில் ஆசிரியச்சிரிக்கை கொண்டு, பிரைஸ் த லார்ட். எப்படிப்பட்ட சமாதானத்தோட காத்துக்கொள்வாராம்? பூரண சமாதானத்தை ஒரு காத்துக்கொள்ளுவார். என் அன்பு சகோதரி, அன்பு மகளை, மகனே, எந்த எல்லாரும் உன்னை விட்டு போயிடுவாங்க. நான் சொல்கிறேன், உனக்கு பக்கத்தில் ஆளே இருக்காது. நீ ஒரு மகளாக, நீ ஒரு மகனாக அநேக நேரங்களிலே பிரச்சனைகளுக்குள்ளே நீ கடந்து போவாய். யாரும் கூட இருக்காத சூழ்நிலை வரும். அதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் இந்த 41 வருஷம் நிறைய அனுபவிக்கிறேன். பிரச்சனைகளுக்கு நடுவில் பல இடங்களுக்கு போகும்போது, கோர்ட்டுக்கு போகும்போது, அல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது, சில பிரச்சனைகள் நடுவில், சத்துருக்கள் நடுவில் போகும்போது நான் மட்டும்தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்பெல்லாம் பயங்கரமாக தான் இருக்கும். ஆனாலும் அவரையே நம்பி அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அவரையே நம்பி போகிறபடியினால் கிருபையாய் காத்து வருகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எனக்கு யார் இல்லையே, அவன் இல்லையே, இவன் இல்லையே, புருஷனும் சரியில்லையே, அப்பாவும் சரியில்லையே, அம்மாவும் சரியில்லையே, அண்ணனும் சரியில்லையே, பிள்ளைகளும் சரியில்லையே, அதுதான் இருக்கும். ஒரே ஒரு ஆள் தான் சரியானவர். யார் அவர்? இந்த வார்த்தையை சொன்ன இயேசு. உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார்ல. சீஷர்கள் கலங்கி பயந்து இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இயேசு சொன்னார்ல, அந்த சமாதானம் இருக்கிற வார்த்தை தான் அதுக்கப்புறம் அந்த சீஷர்களை பலப்படுத்திட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் அவர்கள் தைரியமாக ஊழியம் செஞ்சு சபைகளை ஸ்தாபித்தார்கள். அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்லா கவனிங்க. உங்கள் இருதயம் யாரை ஸ்திரமாக உறுதியாக நம்பணும்? கர்த்தரை நம்பணும். எல்லாரும் போவாங்க, என் இயேசு உன்னை விட்டு விலக மாட்டார். இயேசு நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் மாறாதவன், ஏற்று மாறாதவன், அவர் வாக்கு மாறாதவர், என்றென்றும் நம் கூட இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் சொல்லுவான், அவர் உன் கூட இருந்தால் உனக்கு ஏன் இந்த பிரச்சனை? உனக்கு இன்னும் அவர் யுத்தம் பண்ணியிருக்காரா பாரு, உன் சத்துருக்கள் தான் பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி இருக்கானுங்க, எப்படி இருக்கானுங்க. இது யோபு சொன்னது போல் சில நேரங்களில் நாமளும் புலம்ப வேண்டியது இருக்கும். அதை கர்த்தர் பெரிய குற்றமாக எடுக்க மாட்டார். சரணடைஞ்சிடணும். ஆண்டவரே, யோபு கடைசியில் சொல்கிறாரு, நான் அறியாமல் சில வார்த்தைகளை பேசிட்டேயா, புலம்பிட்டேன், அறியாதவனாய் பேசிட்டேன்னு சொன்ன மாதிரி அவருடைய பாதபிடத்தில் நம்ம சரணடையும் பொழுது அந்த யோபுக்கு கொடுத்த திரும்ப சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்தவர் நம்மையும் நம்முடைய மக்களின் மக்களையும் ஊழியங்களையும் உங்களையும் சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்போ 1வது பாயிண்ட் ஆமீன். 2வது பாயிண்ட் நம்ம என்ன செய்யணும்னா, முக்கியமான சில பாயிண்ட்டுகளை மட்டும் நான் சொல்கிறேன், கவனிங்க. வேதத்தை நம்ம அதிகமாக படிக்கணும். சங்கீதம் 119 165, சங்கீதம் 119 165 படிங்க பார்க்கலாம். அதே போல் அது நீதிமொழி 3:2, சதுரசம் 3:2 அதான் எழுதியிருக்கு. ஏசியா 48:18 அதான் எழுதியிருக்கு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அதில் இன்னும் 2 வசனம் கூட இருக்கு. ஏசாயா 48:18 ஒரு ஆள் படிங்க பார்க்கலாம். ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். ஐயோ, நீ என்ற கற்பனைகளை கேட்டு அனுசரிச்செங்கில் கொள்ளாமாயிருந்து, என்னால் நின்ற சமாதானம் நதி போலையும் நின்ற நீதி சமுத்திரத்தில் திற போலையும் ആകുമായിരുന്നു. அந்த സങ്കീർത്തനത്തിൽ 119 165 നിന്റെ ന്യായപ്രമാണത്തോട് പ്രിയമുള്ളവർക്ക് മഹാസമാധാനമുണ്ട്, അവർക്ക് വീഴ്ചയ്ക്ക് സംഗതി ഏതുമില്ല. Praise the Lord. அதே போல நீதிமொழி 3:2 கூட எழுதிக்கிங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அடுத்தது நம்ம அதிகமா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதத்தை படிக்கிறத விட்டுறக்கூடாது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், வேதத்தை விட்டுறக்கூடாது. வேதத்தை என்ன பிரச்சனைனாலும் அது ஒன்று மட்டும்தான் நானும் தவறாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் வேற ஒன்றும் முடியல.
உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவருடைய சத்திய வேதத்தை, அவருடைய வசனத்தை, பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. நாம் ஆமென். அதில் 3-2 ஒன்றை படிக்கணும். ஒன்றை படிச்சுட்டு இதை படிக்கணும். தீர்க்காயும் சமாதானத்தை என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் என்ன செய்யுமா? அந்த போதகமும் கட்டளைகளும் என்ன செய்யுமா? நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணம் முதல்ல கர்த்தரை நம்பணும். ரெண்டாவது பைபிள் படிக்கிறத விட்டுறக்கூடாது. பைபிள் படிக்கிறத விட்டுட்டோம்னா அதை சிநேகிக்கணும், அதற்கு செவி கொடுக்கணும், இந்த வேதத்தை நேசிக்கணும், இந்த வேதத்தினுடைய செவி சாய்க்கணும், இந்த வேதத்தை கவனிக்கணும். அல்லேலூயா. அதை படிக்க 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 அந்த வசனத்தில் இருக்கிற தைரியம், ஜீவன், அந்த வசனத்தில் இருக்கிற ஜீவன், சக்தி, பலன் எல்லாம் நமக்கு பயத்துக்கிட்டே இருந்தாலும் சரி, பயத்தின் நடுவிலே நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுவார். கொஞ்சம் கொஞ்சமாய் பயம் மாற ஆரம்பிக்கும். அப்போ ரெண்டாவது முக்கிய காரியம் என்ன சொல்லுங்க? பைபிள். பைபிள் பாடணும். பைபிள் படணும், கவனிக்கணும், தியானிக்கணும். படிக்கணும், கவனிக்கணும், தியானிக்கணும். அப்போ என்ன செய்வார? நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களை கவனித்து நடக்கும்போது நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு, சமாதானத்தை பெருக பண்ணுவார். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு எதை படிக்க சொல்லுங்க. புரிந்தாலும் புரியிட்டால் நீங்களும் எதை படிங்க. கலக்கத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து சமாதானத்தை எடுத்து படிங்க. சமாதானமே இல்லை, குழப்பம், கலக்கத்திலையும் பயத்திலே இருந்தாலும் சரி, நாம் ஏதோ தோற்று போன நிலைமையில் ஜீவிதத்தில் இருந்தாலும் சரி, பைபிள் எடுத்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க? படிங்க. கொஞ்ச நேரம் அதை யோசிங்க. அந்த வசனத்தில் வாழும் வல்லமையுள்ள தேவன் நமக்கும் வல்லமையாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. அடுத்து ஒரு சின்ன சின்ன காரியங்கள், இது 2 ரொம்ப முக்கியமான காரியம். பிரைஸில் அடுத்து ஒரு சில பாயிண்ட்டை நம்ம நிறைய சீக்கிரமாக சொல்கிறோம் பாருங்க. அடுத்து 3வது பாயிண்ட், சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ദോഷം വിട്ട് അകന്ന് ഗുണം ചെയ്യുക, സമാധാനം അന്വേഷിച്ച് പിന്തുടരുക. அப்ப ரெண்டாவது எதை தேடணும்? சமாதானத்தை தேடணும். தற்கொலையை தேடக்கூடாது. பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும் பொழுது இயேசுவை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அந்த சமாதான பிரபுவை தேடணும். பிரச்சனைக்கு நடுவில், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், எனக்கு கண்ணு பார்க்க முடியல. யோபு சொல்கிறான், நான் முன்னால் பார்க்குறேன் உம்மை காணும், நான் பின்னால் பார்க்குறேன் உம்மையும் காணும், நான் எங்கே பார்த்தாலும் உம்மை காணும் ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான். ஆனால் அவருக்குள்ளேயே விசுவாசத்தை காத்து கொண்டார். யோபு பயங்கரமாக கர்த்தர்கிட்ட சண்டை போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் யோபுனுடைய வார்த்தைகளெல்லாம் போய் படித்து பாருங்களேன். சுத்தமாக விசுவாசம் இல்லாத மாதிரி சண்டை போடுவார். ஆனால் அவருக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை. ஆனால் இடையில சொல்லுவார், அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன், என் நீதியை நான் கெட்டியாக உரப்பாக என்ன செஞ்சுருக்கிறேன்? பிடிச்சிருக்கிறேன். அடுவில்லாமல் நிறையா பேசிட்டு ஆண்டவரேன் பார் கடைசியில். ஸ்தோத்திரம். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைய, நீ என்ன பிரச்சனைக்கு நடுவில் சமாதானத்தை தேடுன்னு அர்த்தம் என்ன? சமாதானத்தை கொடுக்குற கர்த்தரை நோக்கிப்பார். மனுஷங்கிட்ட அங்கேயும் இங்கேயும் போயிட்டு காரியம் கிடையாது. அடுத்த பாயிண்ட் நமக்கு 4வது பாயிண்ட்டு 37:1, 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து. ஆமென். எஸ், படிங்க. എന്നാൽ സൗമ്യതയുള്ളവർ ഭൂമിയെ കൈവശമാക്കും, സമാധാന സമൃദ്ധിയിൽ അവർ ആനന്ദിക്കും. ஆமென். அடுத்தது நம்முடைய இருதயத்தை கொஞ்சம் அப்படியே சாந்தமாக வச்சுக்கணும். அவர்கிட்ட சண்டை போட்டாலும், டென்ஷன் அடித்தாலும், முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய அமைதியாவது உட்காந்துடணும். சில நேரம் எனக்கெல்லாம் வேறு வழியே தெரியாது, பேசாமல் போய் உட்காந்துருவேன். ஏன்? பேசுனா பிரச்சனை வரும். பேசாமல் போய் ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே அவரை யோசித்துக்கிட்டே இருப்பேன். எங்கே இருக்கிறீங்க ஆண்டவரே? முன்னால் பார்த்தாலும் உம்மை உணர முடியல, பின்னால் பார்த்தாலும் உம்மை உணர முடியல, என்னை சுற்றிலும் நீர் எங்கே இருக்கிறீர் கர்த்தாவேன்னு சொல்லி போய் உட்காந்து யோசித்துக்கிட்டு இருப்போம். அதான் சாந்தமாவது உட்காந்துடணும். என்ன நிறைய குழப்பம் பண்ணி வார்த்தைகளை அதிகமாக விட்டு பின்மாரத்தில் போய் கெட்ட வார்த்தை பேசி இனி பைபிள் படிக்க மாட்டேன், இனி செபிக்க மாட்டேன், இனி ஆராதனைக்கு போக மாட்டேன்னு சொல்லிடாதபடி சாந்த குணமுள்ளவர்கள் பூமியையும் சுதந்திரித்து கொள்வார்கள்,
மிகுந்த சமாதானத்தை மரளி செய்வார்கள், பெற்றுக்கொள்வார்கள். என்னால் சௌமியதை உள்ளவர் பூமியையும் கைவசமாக்கும். சமாதான மிருத்தியன் சமாதான சமிருத்தியில் அவர் ஆனந்திக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் ரெண்டையும், பூமியும் பெற்றுக்கொள்ளுவோம், மிகுந்த சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுவோம். அப்போ அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்து அமைதியாக உட்காந்து அவர்கிட்ட அழ வேண்டியதுதான். அங்கே எங்கே போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறது? அவர்கிட்ட தான் போகணும், சாந்தமாக உட்காந்துக்கணும். அப்போ போய் உட்காந்துக்கிட்டு நம்ம வேறு யார்கிட்ட போனாலும் நமக்கு எரிச்சல் கோபமும் ஒரு மாதிரியும் தான் வரும். அப்படின்னாலும் அமைதியாக போய் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் முடிவு தரணும், இந்த கடன் பாரத்துக்கு, இந்த வியாதிக்கு, இந்த போராட்டத்திற்கு, என் புருஷன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா டென்ஷன் தான் வரும். யாரும் கூட இல்லை, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லார் மேலேயும் நமக்கு எரிச்சலும் கோபமும் தான் வரும். நல்லா இருக்கும்போது வராங்க, வீட்டுக்கு நல்லா காசு வாங்க வர்றான், திங்கிறதுக்கு வரான், விருந்துக்கு வர்றான், நமக்கு பிரச்சனைக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். கூடி போனால் மரணம்னு வந்தால் ஒரு நாள் ஊருக்காரன் இருப்பான், 2 நாள் கொஞ்சம் சொந்தக்காரன் இருப்பான், 3 நாள் 4 நாள் வேணால் உடன்பிறப்புகள் இருக்கும், கூட பிறப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்ல, அம்மே நான் போட்டேன், ஜோலிக்கு போனோம், 2 ദിവസமே லீவ் உள்ளு அப்படின்பா மகா. இல்லைன்னா மகளை பார்த்து அம்மா சொல்லுவா, இல்லைன்னா மாமியார் பார்த்து முளைங்க போட்டே அப்பனை അവിടെ കിടക്കുക കേട്ടോ, 3-4 ദിവസമായി வீடு அங்கே கிடக்கும். இதான் உலகம். ஆனால் நம்மை விட்டு மாறாத இயேசு என்றும் கூட இருப்பார். 2 நாள் 3 நாள் ஆன உடனே பாருங்க, நான் வேலைக்கு போட்டுமா, எனக்கு லீவு கிடைக்கல, 3 நாள் தான் லீவ் கொடுத்தாம்பா. மரண வீட்டுக்கு வந்தால், அப்பா மரித்த வீட்டுக்கு வந்தால் மகன் சொல்லுவான், மருமகன் சொல்லுவா, எனக்கு காலேஜில் ப்ரொஃபஸர் 1 நாள் தான் லீவ் கொடுத்தாம்பா. மகனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, உடனே போகணும்பா. என்ன என்ட்ரன்ஸ்னு கேட்டால் எல்கேஜிக்கு போகிறாம்பா. எல்கேஜி என்ட்ரன்ஸுக்கு முதல்ல உடனே போகணும்பா. இதா டாக்டர் என்ட்ரன்ஸு கிடையாது, எல்கேஜி என்ட்ரன்ஸுக்கு. நல்லா கவனிங்க மக்களே, இதெல்லாம் நடக்கும். நீயும் போவானோ கேட்டுட்டு காரியமே கிடையாது. போயிட்டு வான்னு சந்தோஷமாக சொல்லிட்டு ஏசப்பாவை கட்டி பிடிச்சிக்கோ, அவர் பாதத்தில் உட்கார்ந்த அழு. பூமியும் சுதந்திரித்து கொள்ளுவாய், சமாதானத்தை கெடுக்கிறவர்களும் அழிந்து போவார்கள், மிகுந்த சமாதானத்தினால் நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். ஆமென். பிரைஸ் தி லார்ட். വായിച്ച 85-8 വായിച്ചേ. യഹോവയായ ദൈവം അരുൾ ചെയ്യുന്നത് ഞാൻ കേട്ടു. അവർ ഭോഷത്വത്തിലേക്ക് വീണ്ടും തിരിയാതിരിക്കേണ്ടതിന് അവൻ തന്റെ ജനത്തോടും തന്റെ ഭക്തന്മാരോടും സമാധാനം അരുളും. அப்ப பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். தமது பரிசுத்தவான்களுக்கு அவர் சமாதானம் கூறுவார். பிரச்சனை வருதுன்னு சொன்ன அதை ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா? கொஞ்சம் போராட்டம், 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, நமக்கு சில பிரச்சனைகள் தீரலை, கடன் பாரம் தீரலை, பிள்ளைகள் வீட்டில் மனம் திரும்பலை, பல வருஷங்கள் ஆச்சு, புருஷனோ பிள்ளைகளோ மனம் திரும்பலை, வீட்டில் ஒரே போராட்டம் பிரச்சனை. உடனே ஜெபம் பண்ணி என்னாச்சுன்னு பிசாசு கேட்பான் இருதயத்தில் வந்து. அதெல்லாம் விட்டுட்டு போ, உன்னை விட பாரு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் துன்மார்க்கன் ரொம்ப சமாதானமாக இருக்கிறான், அந்த அந்நிய தெய்வங்களை வணங்குற விக்கிரகங்களை வணங்குறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க பாரு, அவங்க வீடு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரும்பா. உடனே பிசாசு ஓட்டு சொல்லும், அப்படியா பாத்தியான்னு நீ சொல்லணும், நீ மதிகேட்டுக்கு திரும்பாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், அவரை ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், அதனால தான் நான் திரும்பவும் தண்ணி அடிக்க போயிட்டேன்பா, திரும்பவும் பழைய பாவத்துக்கு போயிட்டேம்மா, சினிமாவை பார்த்தாலாவது கொஞ்ச நேரம் சமாதானம் இருக்கும்மா, மதுபானம் பண்ணாதாவது கொஞ்ச நேரம், மத்தியபிச்சாலுக்கு உரைச்சங்களும் சமாதானம் கிட்டும் அப்படிமா, ஸ்மோக்கிங் லாகிரி வஸ்துக்கள் அட்விட்டுச்சு, இதெல்லாம் பிசாசு செய்கிற தந்திரம். அதை செய்ய வச்சு உன்னை நித்திய நரகத்திற்கு கொண்டு போவான். அல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு அவர் சமாதானத்தை அருளி செய்கிறார். அடுத்ததாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி 1-2 நினைக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. நீங்கள் மத்தேயு 10:12-13. ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாயிருந்தால். ஆமென். ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ச்சோ சூத்திரம்.
ആ വീട്ടിൽ ചെല്ലുമ്പോൾ അതിന് വന്ദനം പറയുവേൻ. Yes. വീട്ടിന് യോഗ്യതയുണ്ടെങ്കിൽ നിങ്ങളുടെ സമാധാനം അതിന്മേൽ വരട്ടെ. Amen. யோகியதை இல்ல എന്ന് വരികിൽ சமாதானம் നിങ്ങളിലേക്ക് மடங்கி போகട്ടെ. கடைசி ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கணும்னா அந்த சமாதானம் நம்ம மேலே தங்குறதற்கு நாம் யோக்கியதை உள்ளவராக இருக்கணும். அக்கிரமமும் அநியாயமும் பண்ணிக்கிட்டு ஆராதிக்காமல் பைபிள் படிக்காமல் செபிக்காமல் கர்த்தருக்காக சாட்சியாக இருக்காமல் ஒரே குழப்பம் பண்ணிக்கிட்டு எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு காரியம் கிடையாது. சமாதான தேவன் நம்ம வீட்டில் இறங்குறதற்கு பாத்திரவான்களாக நாம் காணப்பட வேண்டும். பரவாயில்லைய மகா பொறுமையாக இருக்கிறா, என்ன நம்பிக்கையாக இருக்கிறா, தொடர்ந்து பைபிளை படிக்கிறா, ஆராதனைக்கு ஒழுங்காக போகிறா, பிள்ளைகளுக்கு பைபிளை சொல்லி கொடுக்குறா, பைபிளை படிக்க சொல்கிறா, என்னையே நம்பி இருக்கிறா, நிச்சயமாக நான் அந்த வீட்டிற்கு சமாதானத்தை அருளி செய்வேன் என்று சொல்லி நீ பாத்திரமாய், யோக்கியதை உள்ள குடும்பமாய், யோக்கியதை உள்ள மகளாய், பாத்திரமுள்ள மகளாய், மகனாய் நீ காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ அந்த அதை விட்டுறக்கூடாது, அதை விட்டுறக்கூடாது. பிரைஸ் த லார்ட். ஆம் தேவனுடைய பிள்ளையே, இந்த சமாதானத்தை இங்கே மாத்திரம் தருகிறவர் அல்ல. ஒருவேளை இங்கே சில நேரம் சமாதானம் இருக்கும், அல்லனா சமாதானம் இல்லாமல் போகும். அதனால தான் தேவன் நமக்கு ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நித்திய ராஜ்யத்தில் என்றென்றும் சமாதானம் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் என்ன தெரியுமா? ரோமர் 14 அதிகாரம் 17 சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய ലേഖനം 14 അധ്യായത്തിൻ്റെ 17 ഇപ്രകാരം അരുളി ചെയ്യുന്നു. എങ്ങനെ? ദൈവത്തിൻ്റെ രാജ്യം, ദേവനുடைய രാജ്യം പുസിപ്പും കുടിപ്പും അല്ല, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. எல்லாரும் ஆமென். ദൈവരാജ്യം ഭക്ഷണവും പാനീയവുമല്ല, നീതിയും സമാധാനവും പരിശുദ്ധാത്മാവിൽ സന്തോഷവും അത്രേ. ഹല്ലേലൂയ. பிரியமானவர்களே, அப்படியே அநேக நேரங்களில் நிறைய பக்தன்மாரெல்லாம் சொல்கிறாங்க, சோத்துராம் ஆமே. அதனால தான் பாட்டில் நம்ம சமாதானம் இல்லாத ஞான அலைஞ்சு യേശു சமாதானமாய் என்றே அருகில் வந்தோம். நம்ம யோக்கியதை உள்ளவர்களாய், குடும்பத்தில் தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். வாயை திறந்து அசிங்கமாக கோளும் கொண்டாமிட்டையும் சினிமா கதையும் புறணி கதையும் கெட்ட வார்த்தையும் பேசிட்டு நம்ம இருதயத்தில் சமாதானம் வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த சரீரமாகிய தேவனுடைய வீடு யோக்கியதை உள்ளதாய், பாத்திரம் உள்ளதாய் இருக்கணும். நம்முடைய குடும்பமும் பாத்திரம் உள்ளதாய் இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் ஆமீன் இஷ்டம் போல இயேசு கிறிஸ்துவை விரட்டுற அளவுக்கு சீரியலையும் சினிமாவையும் போட்டு சத்தக்காடு பண்ணும்போது, நானே உங்கள் வீட்டில் இருக்க மாட்டேனே, பின்ன இயேசு கிறிஸ்து இருப்பாரா? பின்ன அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வாய்ப்பு இல்லை. பிசாசு தான் இருக்கும். கலகத்தையும் சண்டையும் கொடுக்குற பிசாசு தான் உங்கள் வீட்டில் குடியிருக்கும். அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஆமேன். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். ஏசாயா 54:10 கர்த்தர் கடைசியாக சொல்லுகிறபடி என்ன சொல்கிறார் தெரியுமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நிலை பெயராத சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளி செய்வாராக. கர்த்தர் கிருபையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுப்பாராக. அதனால தான் பரிசுத்தவான்கள்லாம் ஆசீர்வதிக்கும் போது கூட அநேக நேரங்கள் எப்படி கடைசியில் ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமும் சமாதானமும் உங்களை என்றென்றும் மூட கடவுது. இல்லைன்னா கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாகன்னு பவுல் ஒவ்வொருவருக்கும் ஆமீன் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. பரிசுத்தாவினால் உண்டாகும் சமாதானம், சந்தோஷம் நமக்கு உண்டாகியிருப்பதாக. அதனால கர்த்தருடைய பிள்ளையே, அவரை அறிகிற அறிவில், இன்னும் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் கிருபையும் பெருகும், சமாதானம் பெருகும். அந்த சமாதானம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருங்கள். பிலிப்பியர் 4 ஒரு வசனம் உண்டு. பிலிப்பியர் 4 ஒரு வசனம் உண்டு. என்ன சொல்லுது தெரியுமா அந்த வசனம்? உங்களுடைய தேவைகளெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை
காத்து கொள்ளும். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க மக்களே. நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவர்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் தைரியமாக சொல்ல முடியும். எல்லாத்தையும் யாருக்கிட்டையும் சொன்னோன்னா நாளைக்கு போய் கிண்டல் அடிப்பாளுங்க. இப்போ கேட்டுக்கிட்டு போயிடுவோம், அப்படியாக்கா சோம் பண்ணுறக்கன்னா அந்த பக்கம் போய் வேற ஒருத்தி உன்னை பற்றி புறணி பேசிக்கிட்டு உட்காந்துருப்பான். நம்மளை பற்றி வெளியே சொல்லாத ஒரு இயேசு மாத்திரமே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருதயங்களையும் அது காத்து கொள்ளும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வீக சமாதானம், கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், அதோடு ஆசீர்வாதம். அவர் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்ன அந்த சமாதானம் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் இந்த ஊழியங்களையும் இந்த ஊழியத்தின் எல்லைகளையும் நம் அனைவரையும் என்றென்றைக்கும் நிறைப்பதாக. God bless you.